வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்சியில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து 30/9/2024 அப்புறம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இ-சேவை லாகின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பெரும்பாலும் இ-சேவையில் ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ்க்கான சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. எல்லா ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸோட சர்வீஸையும் ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னா கிடையாது. பழைய மாடல் L0 மாடலில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட சர்வீஸ் மட்டும் நமக்கு ஸ்டாப் பண்ண போகிறாங்க. அதுக்கு அப்கிரேட் வெர்ஷனாக வந்து L1ங்கிற மாடல் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, L0 அப்படிங்கிறது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஹோஸ்ட், அதாவது சிஸ்டத்தில் சேவ் ஆகி அதுக்கப்புறம் சிஸ்டம் அல்லது மொபைல் ரெண்டில் ஏதோ ஒரு இதில் நம்ம எதில் யூஸ் பண்ணுறோமோ அதில் சேவ் ஆகி அதுக்கப்புறம் தான் ஆத்தென்டிகேட் பண்ணும். ஆனால் L1 மாடலில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அது வந்து என்ன பண்ணால் ஃபிங்கர் பிரிண்ட்லேயே ஸ்டோர் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப செக்யூரிட்டியாகவும் இருக்கும். அது மற்ற டிவைஸை காட்டிலும், அதாவது L0 டிவைஸை காட்டிலும் L1 டிவைஸ் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வந்து ரொம்ப செக்யூராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கைரேகையில், அதாவது கையில் வந்து தூசி, அப்புறம் வந்து கையில் கரை, ஸோ அந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை கூட கரெக்டாக ஸ்கேன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 30க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா L0 டிவைஸ் வந்து வேலை செய்யாது. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம அப்கிரேட் வெர்ஷனாக வந்து L1 டிவைஸ் தான் நம்ம வாங்கணும். ஸோ அந்த டிவைஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மார்ஃபோ, மந்த்ரா, ஸ்டார்டெக், ப்ரிசிஷன், ஸோ இந்த 4 கம்பெனிக்கு உண்டான L1 டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது இ-சேவை லாகின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.